அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நம. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் கண்டு வரும் அற்புதங்கள் சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து மாபெரும் நிகழ்வுகள் வரை எப்படி பக்தனுக்காக மகான் பார்த்து பார்த்து செய்கிறார் என்பது. ஆக நாம் சொல்லுவோம், நான் எவ்வளவோ காலம் மகானை வேண்டின்னு இருக்கேன், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் தீர ஒரு வழி பிறக்கலையே. ஆக நம்முடைய கஷ்டங்கள் எப்பொழுது தீர வேண்டும் என்ற காலம் நமக்கு இருக்கிறதோ அந்த காலம் கைகூட வேண்டும் இல்லையா? காலம் கைகூடும் பொழுது நம் கஷ்டங்கள் தானாக தீர்ந்துவிடும். ஆனால் நாம் படும் துயரங்கள் நம்மை வெகுவாக பாதிக்காதவாறு, நம்மை பெரிதும் வாட்டாதவாறு பார்த்து கொள்வதுதான் நம் குருநாதர். அதுதான் நம் குருநாதரின் கிருபை. மகான் இந்த தேசம் முழுக்க யாத்திரை போயிருக்காருன்னு பார்த்தோம். மகான் ஒவ்வொரு முறை யாத்திரை போகும் பொழுதும், ஒவ்வொரு ஊருக்கு யாத்திரை போகும் பொழுதும் அங்கிருக்கும் பக்தர்களை எவ்வாறு காத்து வந்தார், பக்தர்களின் துயர்களை எவ்வாறு தீர்த்தார், நீரே இல்லாமல் வாடிய பல கிராமங்கள் எவ்வாறு வெள்ளத்தால் நிறைந்து, நீரால் நிறைந்து ஒன்றுமே விளையாத இடங்கள் கூட எவ்வளவு பசுமையாக மாறியதுன்னு பார்த்தோம். 100 அடி தோண்டியும் தண்ணீர் வராத இடங்களில் எப்படி தோண்டவே தேவையில்லாமல் நீர் எப்படி கொட்டிக்கொண்டே இருந்தது போன்ற பல அதிசயங்களை பார்த்தோம். பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர் கூட எவ்வாறு பணக்காரராக வெளிநாடு போனார், இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இதில் பல விதமான அற்புதங்கள் நம்மை மெய் சிலிர்க்க வைத்திருக்கிறது. அதிலும் இப்பொழுது நாம் காணவிருக்கும் அற்புதம் எத்தகையதுன்னு பார்த்துட்டோம்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு இடமாக நம் கண்ணுக்கு ஒரு இடம் தெரிந்தாலும் அது ஒரு மாபெரும் க்ஷேத்திரமாக எப்படி மகான்களுக்கு மட்டும் தெரிகிறது. அதுதானே மகான்களின் கருணை. அதனால்தானே அவர்களை நாம் கருணா சாகரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது மகான் ஒரு அற்புதத்தை செய்யறார், மகான் ஒரு ஊருக்கு வரார் அப்படின்னா எதற்காக? அந்த ஊர் செழிக்க வேண்டும், அந்த ஊரில் பக்தி நிலைக்க வேண்டும், அனைவருமே அந்த சன்மார்க்க நெறியில் ஈடுபட வேண்டும், அனைத்து இடங்களிலும் சனாதனம் மேலோங்க வேண்டும் இல்லையா? எந்த இடத்தில் பக்தி இருக்கோ அந்த இடத்தில்தான் அனைத்து செல்வங்களும் வந்து குவியும், மனதில் நிறைவு ஏற்படும். இப்படி மகான் எப்பொழுதெல்லாம் தென் சென்னை பக்கம் வராரோ, சென்னைக்கு வந்திருக்கார் மகான், தென் சென்னை பக்கம் இந்த மீனம்பாக்கம் பக்கம் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுது அந்த மகான் தேர்ந்தெடுத்து தங்கும் இடம், மகான் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் பழவந்தாங்கல். இன்றைய பழவந்தாங்கலிலிருந்து, அந்த பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரயில் நிலையத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அன்று மகானுடைய கேம்ப் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் மகான் தங்கி தன் பக்தர்களுக்கு அருளாசிகளை பொழிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மகான் இருந்த அந்த கூடாரத்திற்கு அருகில் ஒரு சின்ன ஏரி, அங்குதான் மகான் நீராடுவார். இப்படி அங்கு நீராடி விட்டு தன்னுடைய அனுஷ்டானங்களை, நித்திய கர்மாக்களை செய்வார். ஒரு முறை என்னாருது, மகான் அதே ஏரிக்கு நீராடுவதற்காக செல்கிறார். அப்பொழுது அதற்கு அடுத்த கரையில் கொஞ்சம் தள்ளி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கல் இருக்கு. அதாவது ஆற்றங்கரையிலையோ குளக்கரையிலையோ ஒரு கல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கல்லில் துணி துவைப்பது அதை பிரதானமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த கல்லிலிருந்து அப்படி ஏறி நின்று குதித்து நீச்சல் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அது எல்லா ஊர்லேயும் எல்லாருமே பார்க்கறது தானே இது. மகான் அன்று பார்க்கும் பொழுது அந்த கல்லின் மேல் அந்த ஊர் மக்கள், பழவந்தாங்களைச் சேர்ந்த மக்கள் எல்லாரும் நிறைய பேர் துணி துவைக்கிறத பார்த்தார். அனைத்து பக்தர்களும் சுற்றி நின்று கொண்டிருக்க, தொண்டர்கள் நின்று கொண்டிருக்க, மகான் அந்த கல்லையே பார்த்துட்டு இருக்கார். துணி துவைப்பவர் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு இருக்கார். அவர் துணியை அடித்து வெளுத்து எல்லாம் துவைச்சுட்டு இருக்கார். ஒரு க்ஷண நேரம் அதை அப்படியே உற்று பார்த்த மகான் திடீர்னு பரவசப்பட்டு தன்னுடைய கைகளை தூக்கி, துணி துவைக்காதீங்கோ, அது வெறும் கல் கிடையாது, துணி துவைக்காதீங்கோன்னு 2 முறை சொன்னாராம். எல்லாரும் ஒரு அதிர்ச்சி ஆகிட்டா, என்னடா அது மகானே இப்படி சொல்கிறாரேன்னு துணி துவைத்து கொண்டிருந்த அந்த பாமர மக்கள்லாம் அப்படி பின்னாடி போக மகான் அது கிட்ட போனாராம். கிட்ட போயிட்டு அதை அப்படி மேலேந்து பார்த்துட்டு, இது சாதாரண கல் கிடையாது, இது ஒரு சிவலிங்கம் அப்படின்னு சொன்னாராம்.
அப்படி சொன்னதுமே அங்கே இருந்த அனைவருமே மெய் சிலிர்த்து அதிர்ச்சியாக நின்று விடுகிறார்கள். சிவலிங்கமா? இப்படி ஒரு குளம் இருக்குது, அந்த குளக்கரையில் ஒரு கல் இருக்குது, அங்கே துணி துவைச்சுட்டு இருக்கோம், பல ஆண்டுகளாக அதை பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை நாளாக அது சிவலிங்கம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு பார்த்தா மகான் சொல்கிறார், இது சாதாரண கல் இல்லை, இது ஒரு சிவலிங்கம். அதுவும் சாதாரண சிவலிங்கம் இல்லை, இது ஒரு அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமான சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி மகான் அந்த நீரில் இறங்கி நீராடி அந்த சுவாமிக்கும் அபிஷேகத்தை செஞ்சுட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு குடிசை அமைச்சு அதில் இந்த லிங்கத்தை எடுத்து ஸ்தாபித்து விட்டு இந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணுங்கோ, நிச்சயமாக நீங்கள்லாம் க்ஷேமமாக இருப்பேள்னு சொல்லி மகான் ஆசிகளை பொழிந்து விட்டு அங்கிருந்து கிளம்ப அந்த ஊர் மக்கள் அந்த லிங்கத்தை எடுத்து குளக்கரையில் ஒரு இடத்துல வச்சு அதை சுற்றி ஒரு குடிசை அமைத்து அதை ஒரு கோவிலாக ஏற்படுத்தி கொண்டு அந்த சுவாமியை பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி காலம் ஆக 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 நிதியும் சேர சேர, அருள் இருந்தால் நிதி தானாக வந்து விடுமே இல்லையா, சேர சேர அந்த அர்த்தநாரீஸ்வர சுவாமிக்கு அதே இடத்தில் ஒரு மாபெரும் கோயில் எழும்புகிறது. அந்த இடத்தில் அம்பாளும் வந்து சேர்கிறாள். எப்படி? அர்த்தநாரீஸ்வரி என்ற திருநாமத்தோடு அம்பாளும் வந்து சேர்கிறாள். அந்த கோயில் மிகப்பெரிய கோயிலாக விரிவடைந்து வருகிறது. அங்கு நடராஜ பெருமான் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளுகிறார். பட்டீஸ்வரம் போலவே துர்க்கையம்மன் இன்று வரை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் என்ற கோயில் சென்னையில் மிக பிரபலமாகி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோவில் இன்று அமைந்திருக்கும் இடம்தான் மகா பெரியவா அன்று வந்து கோயில் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரே, அந்த க்ஷேத்திரமானது நங்கை நல்லூர் என்ற பெயர் கொண்டு நங்கநல்லூர்னு மாறி இன்று வரை நம் வழக்கில் இருந்து வருகிறது. அந்த ஊரில் ஒரு மாபெரும் அற்புதமாக எழும்பிய ஆலயம்தான் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். பழவந்தாங்கல் ரயில் நிலையத்திலிருந்து நடக்கும் தூரத்தில் ஒரே 1 கிலோமீட்டர் தான் தூரம் நடந்து வந்தால், அப்படி வரும்பொழுது பழவந்தாங்கல் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மிக மிக பிரசித்தமான கோயில். அர்த்தநாரீஸ்வரி அம்பிகா சமேத அர்த்தநாரீஸ்வர சுவாமி அனைவருக்கும் இன்று வரை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த ஊரே அவ்வளவு செழிப்பாக அவ்வளவு சிறப்பாக விளங்கி வருகிறது என்றால் அன்று நம் மகா சுவாமிகளின் திருப்பதம் அந்த ஊரில் பட்டது தான் மிக மிக பிரதானமான காரணம் இல்லையா. அதாவது நம்முடைய கண்களுக்கு சாதாரண குளமாக துணி துவைக்கிற ஒரு சாதாரண கல்லாக தெரிந்த ஒரு இடமானது மகானின் பார்வைக்கு சிவலிங்கமாக தெரிந்து, அதுவும் சாதாரண சிவலிங்கம் இல்லை, அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கமாக அவருடைய திரு கண்களில் தெரிந்ததென்றால் அந்த மகானின் சக்தியை நம்மால் வாயாலும் கூற இயலுமா? அவருடைய கருணையை பார்த்து ரசிப்பதற்கு குறுகி போவதற்கு 2 கண்களும் போதுமா? சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்ஜே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.